திமுக தீய சக்தியை எப்படா எவனாவது வந்து ஒழிப்பானா, நரகாசூரனை ஒழிக்கிறதுக்கு முருகன் அவதாரம் எடுத்த மாதிரி விஜய் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. தாவேக்கா ஃபுல் ஸ்பீடுல முழு வீச்சில் போகுது. எனக்கு என்னன்னா 50 வருஷம் பாரம்பரியம் திமுக விஜய் என்கின்ற ஒற்றை மனிதரை பார்த்து பயப்படுதா? நடுங்குது, பயப்படுத, காய்ச்சல் குளிர் வந்துடுது. ஏன் எதிர்கொள்ள முடியல இவங்களால? ஏன் எதிர்கொள்ள முடியல? இவர்கிட்ட உண்மையே இல்லை, இவர்கிட்ட 1% கூட உண்மை இல்லை. அப்புறம் பயந்தான் ஆகணும். இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும்? தாவேக்காக்கா இல்லை திமுக? தாவேக்கா தான். திமுக அழிந்து சின்னாபின்னமலா ஆகி நிற்கும். திமுக அவர்களுடைய திருடிய பல ஆயிரம் கோடிகளை வைத்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய கட்சிகளை சிலரை விலை பேசுகிறார்கள், சிலரை மிரட்டி வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஐம்பெரும் தலைவர்கள் யாருன்னா சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, திருச்சி நேரு, மூர்த்தி, ஆமா சிங்கப்பூர்ல டூர் போயிட்டு இருக்காரு. இவர்கள் மொத்தமா திருடி 10,000 கோடியை கொடுத்து விட்டு அவர்கள் பல லட்சம் கோடி சுருட்டி கொண்டார்கள். இதுதான் திமுக ஆட்சி. இந்த அவலங்களை எந்த சேனலும் சொல்லல, எந்த அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், தினத்தந்தி, தினமலர், தினமணி எந்த பயிலும் சொல்லல. ஏன்னா அதிமுகவே சொல்லல. ஏன்னா அதிமுகவுக்கு பணம் போச்சு. இந்த சூழல்ல தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். உதயநிதி அவர்களுக்கு விஜயை வந்து எதிர்கொள்ற அளவுக்கு ஆற்றல் இல்லையா? இல்ல. என்ன சார், இவர் இப்பதான் நடிகர் வந்து சிஎம், இவங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், அரசியல் ரத்தம் அப்படியே உடம்புலேயே ஊறி இருக்குது. காவிரி பிரச்சனை 74, இன்னைக்கு மேகதாது பிரச்சனை 2026. மேகதாது பிரச்சனை என்னன்னு தெரியலையே. ஆனா ஏன் வந்து இவர் ஏவாவேலு சிங்கப்பூருக்கு ஓடுறாரு, செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னு தெரியல, இவர் ட்வீட் மட்டும் போட்டுருக்காரு. அப்ப பயப்படுறாங்க தானே, உள்ளபடியே தூக்கி உள்ள வச்சுருவாங்க சொல்லிட்டு. சார் உள்ள போனா தூக்கிலேயே போட்டுருவான். சரி, ஏன் ஓடுறாங்க? ஏன் ஓடுறாங்க? அதாங்க நல்ல கேள்வி. ஏன்னா 1 மணி நேரம் கூட இவர்களால் சிறையில் இருக்க முடியும். ஏன்? அவ்வளவு சொகுசு, உல்லாசம், பணம், கோடி, சொத்து எல்லாம் இருக்கு. அப்போ இனிமேல் தான் நாங்கள் எல்லாத்தையும் தோண்ட போறோம், இனிமேல் தான் எடுக்க போறோம்னு சொல்றாங்களே. ஊழல் பண்ண ஒருத்தர் விடமாட்ட சொல்றாரு. அப்படி ஊழல் பண்ணா விடமாட்டேன்னு சொல்ற ஒருவர் மகா ஊழல். யாரு? கரூர் விஜய் பாஸ்கர் வச்சு பேசுறாரு. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாபாணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு கரூரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு முதல்வராக சென்றிருக்கின்றார். அங்கே போய் பேசும்பொழுது பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் முதல்ல உங்ககிட்ட கேட்க விரும்புவது, திமுக ரொம்ப கடுமையாக வந்து கார்னர் பண்ணார். இந்த திருட்டு திமுகவை எப்படியாவது நீங்கள் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பாக இடைத்தேர்தலே அந்த பாடத்தை நீங்கள் போகட்டும்னு சொல்கிறாரு. இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும்? தாவேக்காக்கா இல்லை திமுகவுக்கா? இல்லை, அது தாவேக்கா தான். திமுக அழிந்து சின்னாபின்னமலா ஆகி நிற்கிது. திமுக அவர்களுடைய திருடிய பல ஆயிரம் கோடிகளை வைத்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய கட்சிகளை சிலரை விலை பேசுகிறார்கள், சிலரை மிரட்டி வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இதன் மூலம் இழந்த கிறித்துவ முஸ்லீம் வாக்குகளை மீள பெற முடியுமா? இது ஒன்றுதான் திமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வழி. இந்த திட்டத்தை தான் திமுக குடும்பம் திட்டமிட்டு அமுல்படுத்துகிறது. தேர்தலுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது விஷன் 200 மாப்பிள்ள 2 வருஷத்துக்கு முடிய திட்டம் போட்டார். 234 தொகுதிகளையும் அவருடைய பெண் நிறுவனம் டோட்டலாக சர்வே பண்ணிச்சு. டோட்டலாக சர்வே பண்ணி இந்த 234 தொகுதிகளுக்கும் தொகுதிக்கு 50 கோடி ரூபாய், ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி ரூபாய். இந்த 200 தொகுதிகளிலும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு கூட்டணியவோ கூட்டணி கட்சிகளையோ மக்களையோ அவர்கள் நம்பவில்லை. எதை நம்பினார்கள்னா பணம். ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் விலைக்கு வாங்கிடலாம். ஏன்னா சபரீசனுக்கு தெரிஞ்ச அரசியல் அதுதான். சபரீசனுக்கு தெரிஞ்ச அரசியல் அதுதான். ஸ்டாலினுக்கு சபரீசனுக்கு தெரிந்த அரசியல் தான் அவரும் அரசியல் நினைச்சிட்டு இருந்தார். யாரு? ஸ்டாலின். உதயநிதி அப்பா மைத்துனர் ஆட்சியில் நம்மளை முதலமைச்சராக உட்கார வச்சிருவாங்கன்னு அவர் நினைத்தார். அமைச்சர்கள் எல்லாம்
திருடுவதிலும் திருடி கொண்டு போய் துர்காவிடம் சேர்த்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். சட்ட ஒழுங்கு யாரு கட்டுப்பாட்டிலும் இல்லை. நீங்க உதயநிதிக்கு நெருக்கமான நண்பர்கள் டவுசர் பாய்ஸ்னு சோமா செட்ல எங்க எம்ஆர்சி நகர்ல, அது புரும் கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய பகுதி அது எம்ஆர்சி நகர். அந்த எம்ஆர்சி நகர்ல அரசு இயந்திரம் பூரா அத்தனை சுரண்டி இந்த உதயநிதிக்கு வேண்டிய டவுசர் பாய்ஸ் ரத்தீஷ் போன்றவர்கள் எல்லாம் டிஜிபி டிரான்ஸ்ஃபரை போடுகிற அளவுக்கு சுதந்திரம் இருந்தது. டிஜிபி டிரான்ஸ்ஃபர் அப்போ ஐபிஎஸ் எல்லாம் கேட்கவே வேண்டியதில்லை, ஐஏஎஸ் எல்லாம் கேட்கவே வேண்டியதில்லை. அத்தனை சின்னவர் சொன்னார்னா 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் போயிடும், சின்னவர் சொன்னார்னா 1000 கோடி ரூபா கான்ட்ராக்ட் போயிடும். அப்போ 5 பேரை திமுகவில் 50 தலைவர்களை உருவாக்கி வச்சிருந்தார். திமுகவில் 50 தலைவர்னா 1949 ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலையில் உருவான இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா, சம்பத்து, NVN நடராஜன், இப்படி 50 தலைவர்களை கொண்ட கட்சி தான் இந்த திமுக. ஆனால் இந்த திமுகவை 2021-26 50 தலைவர்கள் யாருன்னா சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, திருச்சி நேரு, மூர்த்தி, இன்னொருத்தர் யாரு, மூர்த்தி வேலு. ஆமா, சிங்கப்பூர்ல டூர் போயிட்டு இருக்காரு. இவர்கள் மொத்தமா திருடி 10,000 கோடியை கொடுத்து விட்டு அவர்கள் பல லட்சம் கோடி சுருட்டி கொண்டார்கள். இதுதான் திமுக ஆட்சி. இந்த ஆட்சி அவலங்களை எந்த சேனலும் சொல்லல, எந்த அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், தினத்தந்தி, தினமலர், தினமணி எந்த பையனும் சொல்லல. ஏன்னா அதிமுகவே சொல்லல. ஏன்னா அதிமுகவுக்கு பணம் போச்சு, திமுகவில் திருடி அதிமுகவுக்கு பணம் போச்சு. அப்போ இதெல்லாம் மக்கள் மீடியா மறைத்தது, அச்சு ஊடகங்கள் மறைத்தது, காட்சி ஊடகங்கள் எல்லாம் மறைத்தது. மக்கள் கூடுகிற இடங்களை ஒருத்தர் பேசிக்கிட்டான். இந்த ஆட்சியை ஒழிச்சே ஆகணுமையா, இந்த ஆட்சியை ஒழிச்சே ஆகணுமையா. அவ்வளவு அநியாயம் நடக்குது. மீண்டும் வந்தால் இந்த நாடே தாங்காது. ஒருத்தர் 5 கோடி பேர் அவன் பேச ஆரம்பிச்சான். இந்த சூழல்ல தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் 24. இரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த கட்சி திமுக எதிர்ப்பில் ஆரம்பிக்கப்படவில்லை. திமுக எதிர்ப்பில் ஆரம்பிக்கப்படவில்லை. உதயநிதிக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட பிரச்சனை. ஒன்று சினிமா எடுக்க விட மாட்டேங்கிறாரு. சினிமா தியேட்டர் பூரா செண்பகமூர்த்தி கட்டுப்பாட்டில் 1000 தியேட்டர் வச்சிருக்காரு. இப்போ அந்த செண்பகமூர்த்தி, ரெட் ஜெயின் செண்பகமூர்த்தி ஆதவ வீட்டில் அடிமையாக கிடக்கிறார். யார் வீட்டில்? ஆதவ வீட்டில் அடிமையாக கிடக்கிறார். சபரீசனுடைய ஆடிட்டர், துர்கா ஆடிட்டர் செண்பகமூர்த்தி இப்போ ஆதவ விட்டு அடிமையாக இருக்கார். ஜெயிச்சோடனே அப்படியே அங்கே கிளம்பி போயிட்டார். யாரு? செண்பகம் ஆடிட்டு. அவருக்கு எல்லா கதையும் தெரியும். ரத்தீஷ் சத்தத்தையே காணா, ஆதவ கட்டுப்பாட்டில் இருக்கார். இப்போ திமுக எதிர்ப்பை உருவாக்கின ஆள் யாருன்னா ஆதவ அர்ஜுனா தான். ஏன்? சபரீசனால் விரட்டப்பட்டு விசிகாவில் 50 கோடி ரூபா கொடுத்து அந்த கட்சியில் இணைந்து அங்கிருந்து விரட்டப்பட்டு அதிமுகவுக்கு போய் வேலுமணியால் விரட்டப்பட்டு கடைசியாக போய் சேர்ந்த இடம் தாவேக்காவில் சேர்ந்த பிறகுதான் தாவேக்கா ஃபுல் ஸ்பீடில் முழு வீச்சில் போகுது. திமுக எதிர்ப்பு தான் நம்ம ஆட்சியில் அமர வைக்குங்கிறது நீங்க அரசியலே அரிச்சுவடையே தெரியாத ஆதவ அர்ஜுனா தான் திமுக எதிர்ப்பை, வீரியத்தை வேகப்படுத்தினார். எனக்கு என்னன்னா 50 வருஷம் பாரம்பரியம் திமுக, விஜய் என்கின்ற ஒற்றை மனிதரை பார்த்து பயப்படுதா? நடுங்குது, பயப்படுத, காய்ச்சல், குளிர் வந்துருது. ஏன் எதிர்கொள்ள முடியல இவங்களால? ஏன் எதிர்கொள்ள முடியல? இவர்கிட்ட உண்மையே இல்லை. இவர்கிட்ட 1% கூட உண்மை இல்லை. அப்புறம் பயந்தான் ஆகணும். என்ன காரணம்னா, நீங்க விஜய்க்கு ஆலோசகர்கள் தப்பா வழிகாட்டி நேரம் எங்கே போனார்? ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். ஸ்டாலின் வீட்டுக்கு போய் யாரும் இருக்க வேண்டாங்க, நீங்கள் அப்பனும் மகனும் இருக்க, நான் மட்டும் வர்றேன், இது ஆட்சி செய்ய போகிறேன், என்னை காலி பண்ணிடாதீங்க. இது அண்ணா பெரியாரை போய் பார்த்தார்ல, என்ன காரணம் கேட்டுங்க, உங்களுக்கு வரலாறை சொல்கிறேன். பெரியாரை பகைத்து கொண்டு அண்ணா ஆட்சியை நடத்த முடியாது. அண்ணா யாருடைய சிஷியன்? பெரியாருடைய கணக்கு பிள்ளை.
அரசியல் ஆலோசகரோ அரசியல் விமர்சகரோ அல்ல. பெரியாருடைய கணக்கு. இப்போ ஆரம்பி என்னவா இருந்தார் எம்ஜிஆருக்கு கணக்கு பிள்ளை. இப்போ வெங்கட் ரமணன் இருக்காருல்ல, அவரு விஜய்க்கு என்ன ஆடிட்டர், கணக்கு பிள்ளை. அப்போ இதே போல கணக்கு பிள்ளை தான் அண்ணாதுரை. அண்ணாதுரை ஆட்சி அமைஞ்ச பிறகு பெரியார் உரிச்சு தொங்க விட்டுருப்பார். ஏன்னா அவ்வளவு ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர்களுடைய அத்தனை பேருமே தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா அண்ணா காலி ஆயிடுவாருன்னு, அண்ணா சீக்கிரம் எதிர்கட்சி ஆயிடுவாருன்னு நேர போய் யார் காலில் விழுகிறாரு? பெரியார் காலில் விழுகிறாரு. எல்லா அமைச்சர்களும் உங்கள் சிசினுக்கெல்லாம் அமைச்சராகிட்டாங்க, இந்த காலி பண்ணிடாதீங்க. ஏன்னா பெரியார் சொல்லுக்கு செயலுக்கும் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. அதே நிலைமை தான் விஜய் யார்கிட்ட போனார்? ஸ்டாலின்கிட்ட போய் எங்களுக்கு காலி பண்ணிடாதீங்க, எங்களுக்கு அரசியலே தெரியாது, நாங்களே எதிர்பார்க்கல வந்துட்டோம், உங்கள் பக்கம் நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம், தலை வைத்து படுக்க மாட்டோம். அதிமுக இப்படி திமுகவிட்ட அரசியல் பண்ணணும், ஆனால் நம்மள்ட்ட வரதை பங்கு போட்டுக்குவோம். நான் உன்னை எதிர்க்கிறேன், நீ என்ன எதிர், நடிச்சுக்குவோம் ரெண்டு பேரும். யார் சொன்னது? எடப்பாடியும் ஸ்டாலினும், எம்ஜிஆரும் கருணாநிதி. அதே ஃபார்முலா தான் இப்போ விஜய்க்கு சொல்லப்பட்டு. சரி, ஆனால் ஏன் வந்து இவர் ஏவாவேலு சிங்கப்பூருக்கு ஓடுறாரு, செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு தெரியல, இவர் ட்வீட் மட்டும் போட்டிருக்காரு. அப்போ பயப்படுறாங்க தானே, உள்ளபடியே தூக்கி உள்ள வச்சுருவாங்க சொல்லிட்டு. சார் உள்ளே போனால் தூக்கிலேயே போட்டுருவான். சரி, ஏன் ஓடுறாங்க? அதாங்க நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு மணி நேரம் கூட இவர்களால் சிறையில் இருக்க முடியல. ஒரு மணி நேரம் கூட. ஏன்? அவ்வளவு சொகுசு, உல்லாசம், பணம், கோடி, சொத்து எல்லாம் இருக்கு. அப்போ இவர்களுக்கு ஒரு மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் வாழ முடியாது. ஒரு மணி நேரம் கூட நீங்கள் அந்த 5 நட்சத்திர உணவு இல்லாமல் வாழ முடியாது. நீங்கள் இந்த விஜய் அரசு மானங்கட்ட அரசு. நீங்கள் அனிதாவை தூக்கி உள்ளே வச்சாங்க, நைட்டு போனார், காலையில் வந்துட்டார். கரெக்டான ஊழல் பிரிவை நீங்கள் வளர்க்குறீங்க. ஊழல் பிரிவை போட்டு நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கன்னா பிணையே கிடைக்காம ஒரு குறைஞ்சது சார்ஜீட் போடுவதற்கு 90 நாள் ஆகும். 90 நாளாக அடைத்து வைக்க முடியும். சாதாரண நபரை போல தட்டு எடுத்துட்டு சோறு வாங்கி திங்கிற நிலைமைக்கு இல்லை. இனிமேல் தான் நாங்கள் எல்லாத்தையும் தோண்ட போகிறோம், இனிமேல் தான் எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்களே. ஊழல் பண்ண ஒருத்தர் விடமாட்ட சொல்கிறாரு. அப்படி ஊழல் பண்ணால் விடமாட்டேன்னு சொல்கிற ஒருவர் மகா ஊழல். யாரு? கரூர் விஜய் பாஸ்கர் வச்சு பேசுறாரு. போக்குவரத்து மந்திரியா இருக்கும்போது அவருடைய பினாமி டயர் கடை வச்சு டயர் வித்துட்டு இருந்தான் பாதி விலையில. அரசு போக்குவரத்து கழகத்தை வாங்குற உதிரி பாகில் பூரா பாதி விலைக்கு வித்துட்டு இருந்தான். அவன் பல கோடி அடிச்சுட்டு போயிட்டான்னு அவனை கடத்திட்டு வந்து அடிச்சு அவன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கி அவன் புகார் கொடுத்து இவர் ஜெயிலில் இருந்தார். யாரு? கரூர் எம்ஆர் விஜய் பாஸ்கர். விஜய் பாஸ்கர் பற்றி பேசுகிறேன், நான் 3 மணி நேரம் பேசுவேன். சாதாரண ஒன்றிய செயலாளர் இருந்த விஜய் பாஸ்கரை செந்தில் பாலாஜி அதே கரூரில் இன்ஸ்டன்ட் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு ஓபிஎஸை புறந்தள்ளி விட்டு, ஓபிஎஸ் எப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போனா அதே போல இளவரசி மூலம் சசிகலா மூலம் யார் கொண்டு வர முயற்சி பண்ணாது? செந்தில் பாலாஜியா, கரூர் செந்தில் பாலாஜியா. அப்போ ஓபிஎஸ் தான் என்ன பண்றாரு? செந்தில் பாலாஜிக்கு மாற்றா இன்னொரு கரூர்லயே ஒரு தலைவரை உருவாக்கணும்னு ஓபிஎஸ் ஆல் உருவாக்கப்பட்டவர் தான் எம்ஆர் விஜய் பாஸ்கர். இது யாராவது தெரியுமா? நீங்க நம்ம இப்ப செய்தியாளர் வர லட்சுமணன், நமது அம்மா அப்பா பத்திரிகையாளர் மருது அழகராஜ், 2 பேரும் கண்டுபிடிச்ச ஆட்கள் தான் யாரு? இந்த விஜய் பாஸ்கர். எஸ்பி லட்சுமணன் ஒரு ஒன்றிய செயலாளர் நல்ல ஆளை கொடுங்கப்பா, செந்தில் பாலாஜி ஃபைட் கொடுக்கக்கூடிய ஆளா. இப்படி ஓபிஎஸ், மருது அழகராஜ், லட்சுமணன் 3 பேரால் செந்தில் பாலாஜிக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊழல் பார்ட்டி தான் யாரு? எம்ஆர் விஜய் பாஸ்கர். இந்த விஜய் பாஸ்கர் பல கோடி ஊழல் இருக்கு. இதுல இருந்து தப்பி பல நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு. ஒருத்தனை அடிச்சு உதச்சி மிரட்டி ஜெயிலில் இருந்த பார்ட்டி. இவரை வச்சுக்கிட்டு நீங்க தூய ஆட்சினா இது உண்மையாவே தூய ஆட்சியா? ஏன்னா இல்லை, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க பல அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டுறாங்க, லஞ்சம் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். அப்போ அந்த ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறதே ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிரான ஒன்று தானே? அது பண்ணியிருக்காங்க தானே? ஆமாம் ஆமாம்.
இல்லை அது மட்டும் இந்த இந்த இனத்தை மீட்டெடுத்துறாது. இந்த இனத்தை அது மட்டும் மீட்டெடுக்காது. விஷ்ணு ரெட்டி, விஜய் பாஸ்கர் 2 பேரும் இப்போ விஜயை கட்டுப்படுத்த ஆரம்பித்தா ஊழல் எங்கே எப்படி ஓடும்? ஆறா ஓடும். விஷ்ணு ரெட்டி இப்போ இந்த அரசை தலையிடுறாரு. விஷ்ணு ரெட்டி யாரு? ஆலோசகர். அந்த ஆலோசகர் தான் யாரை உள்ள ஒன்று சேர்த்துனது? விஜய் பாஸ்கரை. எந்த விஜய் பாஸ்கர்? விராலிமலை விஜய் பாஸ்கர், புதுக்கோட்டை விஜய் பாஸ்கர். விஜய் பாஸ்கர்னா ஒட்டுமொத்த உலக ஊழலே அந்த ஆள். ஒட்டுமொத்த பிஜேபியோடு பார்ட்னர், திமுகவோடு பார்ட்னர், அதிமுக கொள்ள, ஆர்கே நகர் எலெக்ஷன் நின்று போச்சு. எதுல? எந்த டிபார்ட்மெண்ட்? ஹைவேஸ் பிடபிள்யூ இருந்தால் பரவாயில்ல, எந்த டிபார்ட்மெண்ட்? எவ்வளவு கொள்ள? 90 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் எடுக்கிறான் வீட்டில். ஏன் அப்போ அதிமுக அத்தனை ஊழல் அமைச்சர்கள் இருக்கிறான். அத்தனை பேரை தாண்டி இவர் தான் செலவு பண்றாரு. யார? தினகரன் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு 90 ஒரு 500 கோடி செலவு பண்றாரு. அப்போ இது எப்படி நடக்கும்? அப்போ உயிர்கா எவனுக்குமே சொல்லணை இல்லையே, எவனுக்குமே கோவம் இல்லையே. உயிர் இவனெல்லாம் குறைந்தபட்சம் ஐஸ் பாலம் தூக்கில் போடணுங்க. நிரூபிச்சால் தூக்கு தான் கிடைக்கும் விஜய் பாஸ்கருக்கு. ஆனால் எந்த சின்ன சலசலப்பே இல்லையே. திராவிட இயக்கம் மனிதனுடைய உணர்ச்சியை பூரா எடுத்துட்டான், சொரணையை பூரா எடுத்துட்டான். அப்போ இதையெல்லாம் மீறித்தான் விஜய இவனுக்கெல்லாம் தண்டிக்கணும், இவனுக்கெல்லாம் கண்டிக்கணும், மக்கள் சொத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும் தான் கற்பனை. அவராலே கற்பனை பண்ண முடியாத பதவியில் உட்கார வச்சிருக்கான். நீங்கள் என்ன, உங்களுக்கு 12 சீட்டுக்கு யாருடைய உதவி தேவைப்படுது? விஜயபாஸ்கருடைய உதவி தேவைப்படுது, விஷ்ணு ரெட்டியுடைய உதவி தேவைப்படுதுன்னா இது நல்லாட்சி கொடுக்க முடியுமா? இல்லை, இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே சட்டமன்றத்துக்கு தலை தெரிச்சு ஓடுறாங்க திமுக. இனிமேல் என்னை பேச சொல்கிறாங்க. நான் பேசுறதுக்கு குளத்தூரில் பேசுறதுக்கு கொத்து உரடை போட்டாங்க. இன்னும் நான் பேசினா எல்லா தொகுதியும் என்ன ஆகும், திமுகவே அடியோட அழிஞ்சிருன்ற அளவுக்கு பேசுகிறாரு. இப்போ பார்ட்டி ஃபண்ட் திமுக மட்டும்தான் வாங்கியிருக்கா, வேற யாரும் வாங்கலையா? திமுக, அதிமுக, இப்போ தாவேகா வாங்கிட்டு. தாவேகா ஃபண்ட் லீகலா வாங்கலாம், அது தப்பு. லீகலாவே வாங்கலாம் தானே பார்ட்டி ஃபண்டு? லீகலா வாங்கினா கொடுக்குறவன் இல்லீகல் பார்ட்டி தானே கொடுக்குறான். நீங்க சொல்றது வாங்குறது லீகலா, கொடுக்குறவன் இல்லீகல். ஒரு 500 கோடி வந்துன்னா இந்த காசு யாரு கொடுத்தா மக்கள் கேட்பானா இல்லையா? இப்போ 500 கோடி ரூபாய் லீகலா திமுகவுக்கு லாட்ரி மார்ட்டின் கொடுத்தாரு. 500 கோடி எது கொடுத்தாரு? லாட்ரி அடிச்சு விற்கிறதுக்கு கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் தான் அனுமதி இல்லையே. அனுமதி இல்லை, அனுமதி கேட்டு கொடுத்தாரு. கேட்கறதுக்கு 500 கோடியா? ஆமா, அட்வான்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய மக்கள் போய் சேரல. இந்த அச்சு ஊடகங்கள் தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி பூரா மக்களுக்கு வெகுஜன எதிரி. லாட்ரி ஏன் ஒளிஞ்சு தெரியுமா? ஜெயலலிதாட்ட மார்ட்டின் போய் கேட்குறாரு, அம்மா டெய்லி உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாரு. எவ்வளவு? 1 கோடி கொடுத்தாரு. 365 கோடி கொடுத்துட்றேன். எனக்கு லாட்ரி, தமிழ்நாடு லாட்ரி அடித்து விற்கிற உரிமை எனக்கு கொடுக்குன்னு கேட்குறாரு. யார்? மார்ட்டினுக்கு தொழில் பார்ட்னர் இருக்கார்ல, கேஏ சேகர், தினபூமின்னு ஒரு போலி பத்திரிகை நடத்திட்டு இருக்கான், பொருளும் கொள்ளக்காரன். அந்த கேஏ சேகர் கேட்குறா, அம்மா நான் 1.5 கோடி டெய்லி கொடுத்துட்றேன். எவ்வளவு? 1.5 கோடி. 1 கோடினா வருஷம் 365 கோடி. 1.5 கோடினா 500 கோடி. அப்போ அந்த அம்மா அப்படி யோசிக்குது. பாப்பாத்தியாக இருந்தாலும் இந்த மக்கள் அளவுக்கு மீறி நம்மளை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிருக்கானே அந்த அம்மா. அதே போல் எம்ஜிஆர் யோசிப்பார், இந்த நமக்கே 500 கோடி கொடுக்குறான்னா அவனுக்கு ஒரு 500 கோடி கிடைக்கும். யாருக்கு? லாட்ரி அடிக்கிறவனுக்கு. அப்போ 1000 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா இந்த லாட்ரியில் எங்கே சுரண்டுவான்? மக்கள்கிட்ட தான் சுரண்டுவான். அப்போ மக்கள் பூரா உழைச்சி கொண்டு வந்து லாட்ரியை வாங்கிட்டு லட்சாதிபதி அவ்வளோ இதையும் பார்ப்பான், அந்த பென்ஸ்காரங்க ரோட்டில் போகிறதையும் பார்ப்பான். இப்படியே வருஷம் 1000 கோடி ரூபா திருடுறத அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? லாட்ரியை வண்டன் ஒழிச்சு. லாட்ரி ஒழித்ததுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அப்போது இது போன்ற மனிதாபிமானமான வேலைகளை செய்யணும். இந்த 500 கோடி எதுக்கு வந்திருக்கு? பார்ட்டி ஃபண்டு. இந்த பார்ட்டி ஃபண்டு என்பது அதிமுக திமுக காலத்தில் லஞ்சம், லாவண்யம், கொள்ளை, பிடபிள்யூ, ஹைவேஸ், இபி, டாஸ்மார்க்கில் அடிக்கிற கொள்ளை தான் பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் லண்டனுக்கு போது சபரீசன்
மாநில கட்சிகளில் இந்தியாவிலே அதிகமாக வாங்கக்கூடிய கட்சி வந்து திமுக 1வது 2வது இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து. அப்போ யார் வாங்கினாலுமே திமுக அளவுக்கு வந்து பார்ட்டிஷன் வாங்க முடியாது இந்தியாவிலே, நான் சொல்றது இல்லை. அதாவது ஏன்னா தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே அதிகமான ஜிஎஸ்டி கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு. சரியா? இது திமுக பார்ட்டி கொண்டு திமுக அறக்கட்டளைக்கு போயிருது. அதிமுக சசிகலா வீட்டுக்கு போயிருது. இப்போ எங்கே போகுதுன்னா தாவேகா பார்ட்டி ஃபண்டு பூரா மார்டின் ஃபண்டா போகுது. இல்லை, தாவேகா விட்டுருங்க, அதிமுக அது எங்கே போகுது? அதிமுகல இப்போ தீஞ்சு போச்சே, கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரது இல்லையா? அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக வந்துரும்னு எல்லாம் ஒரு 20-25% கொடுத்தான். இந்த SN ஜெயமுருகன் அந்த ஆள் ஒரு 100 கோடி 7 கோடி கொடுத்தாரு எடப்பாடிட்ட. ஏய், என்ன விளையாடுறையா? இந்த 100 கோடி வச்சு நான் என்ன பண்ணுறது? நாங்கள் தான் அடுத்து ஆட்சி மரியாதையை தொலைச்சிறது. 250 கோடி கொடுத்தாரு. யார்? அப்போ 250 கோடி 500 கோடிங்க சாதாரணமாக இருக்கு. இதுதான் எலெக்ஷனுக்கான செலவு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபா பாலாஜி, 10 ரூபா 60 நாள் ஆச்சு. 600 கோடி பார்ட்டி ஃபண்டா எங்கே போயிடுச்சு? மார்டின்ட்டு போயிடுச்சு. இதை சொல்லுவதற்கு தெம்பும் திராணியும் உதயநிதிக்கும் இல்லை, அவங்க அப்பனுக்கும் இல்லை, அவங்க தாத்தனுக்கும் இல்லை. தப்பி ஓடுறானுங்க. ஏன்? பயம். ஏன்னா ஒன்று எடுத்தா 10 சொல்ல முடியும். ஒரு மேட்ரை திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா 10 மேட்டர் சொல்ல முடியும். உதயநிதி அவர்களுக்கு விஜயை வந்து எதிர்கொள்ற அளவுக்கு ஆற்றல் இல்லையா? இல்லை. என்ன சார், இவர் இப்பதான் நடிகர் வந்து சிஎம், இவங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், அரசியல் ரத்தம் அப்படியே உடம்புலே ஊறி இருக்குது. அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். காவிரி பிரச்சனை 74, இன்னைக்கு மேகதாது பிரச்சனை 2026. மேகதாது பிரச்சனை என்னன்னே தெரியலையே. நீங்க 2 சினிமா நடிகனுங்க ஏதோ கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா பிரச்சனை போல மேகதாது பிரச்சனைய கேவலமா இருக்கு. இதை எத்தியோப்பியா மாதிரி இருங்க சார், இருங்க. அதாவது 74ல் இருந்து போராட்டம் 26 வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இன்னும் வரல. எங்க? காவிரியில கட்டாத அணைக்கு, மேகதாது அணைக்கு நடுவர் மன்றம் போடுன்னு இவர் கேட்கிறார், எதிர்கட்சி. அவர் ஒத்துக்கிட்டார். முடிச்சு போச்சு பிரச்சனை. எவனுக்காவது ஏதாவது பொங்கி எழுந்திருக்க வேண்டாம் அந்த நாடு. கட்டாத அணைக்க நடுவர் மன்றம் கட்டி 246 டிஎம்சி வர்ற காவிரியில இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அந்த நடுவர் மன்றத்தால கட்டி அணை தேங்கி இருக்கிறதுக்கு நடுவர் மன்றம் தண்ணி வரல. இது கட்டாத அணைக்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? உதயநிதியும் விஜயும் நடுவர் மன்றம் போட்டாலாம். முடிச்சு போச்சு மேகதாது பிரச்சனை. மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிற போது 50 வருஷத்துக்கு முந்தி கருணாநிதி தான் அதை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல. விஜயும் பிறக்கல, உதயநிதியும் பிறக்கல. அப்போ இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டு தலைவிதி நாசமா போச்சு. காரணம், இந்த பக்கம் ஒரு நடிகை, அந்த பக்கம் 2 முன்னாள் நடிகர்கள். முன்னாள் நடிகர்கள் எதிர்கட்சி. ஏன் துரைமுருகன் தோத்து போயிட்டார்? ஜெயிச்ச பெரியசாமி எதிர்கட்சி தலைவரை போட்டுக்கூடாதா? அவர் என்ன கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர் அவரு? அப்படி சொல்றீங்களா? அவர் 8 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவரை பேச ஆரம்பிச்சா நீங்க 40 ஆண்டு கால வரலாறு பேசுவார். இவருக்கு வயசே 2 பேருக்கு 45 தானா, 49 தான். அப்போ இது கருணாநிதி சொத்து, இது மார்டின் சொத்து, விஜய் ஏஜென்ட். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் அரசியல். எதிர்த்தா ஊழலை சொன்னால்தான் மக்கள் கொண்டாடுவான். அப்போ அதை பட்டும் படாம தொட்டும் தொடாம சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாரா? அதுக்கே சிஎம் ஆக்கிட்டாங்களே. அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் திமுக தீய சக்தியை எப்படா எவனாவது வந்து ஒழிப்பானா? நரகாசூரனை ஒழிக்கிறதுக்கு முருகன் அவதாரம் எடுத்த மாதிரி நரகாசூரனை வதம் செய்து அழிப்பதற்கு, திமுகவை வதம் செய்து அழிப்பதற்காக போய் நீங்கள் கோடம்பாக்கத்திலிருந்து கமலா தேட்டர்லேருந்து விஜய் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அவரும் கையை மடக்கி விட்டுட்டு இந்த கூத்தெல்லாம் எங்கெங்கே போய் பார்க்குறேன்.